அனைவருக்கும் வணக்கம். எல்லோரு நன்னாள். அனைவருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த அழகாக இந்த ஒரு அழகான சூழல்ல சிவபெருமான் பத்தி சிவனை பத்தி கேட்கறதுக்காக, அது கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கொண்டு வரதுக்காக இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஒவ்வொரு வருடமும் நம்ம விரதம் இருந்து பூஜைகள் செஞ்சு வழிபாடுகள் செஞ்சு ஒளிச்சென்று செய்யறோம் இல்லையா? ரொம்ப பாவனையோட நம்ம செய்யறோம். அதோடைய ஆன்மீக அர்த்தம் என்ன? அந்த சிவன் நமக்கு எந்த ஒரு உறவு முறையில இருக்காரு, எப்படி நம்ம அவர்கிட்ட அந்த சக்தியை அனுபவம் செய்யலாம், எப்படி அவரோட நம்ம அந்த நெருக்கமான ஒரு உறவு முறையை அனுபவம் செய்யலாம், அதுக்காக நம்ம இந்த தியான பயிற்சியில கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கலாம். சம்புன்னு சொல்லுவாங்க, ஸ்வயம்பு. தானே இந்த பூமிக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய சிவன் சம்பு, ஸ்வயம்புன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அந்த சிவன் பரம் ஆத்மான்னு சொல்லுவாங்க, சுக்குதான்னு சொல்லுவாங்க. பல மொழிகள்ல பல மதங்கள்ல அந்த பரமாத்மாவை நினைவு செய்யறது தானே தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறது, கொடுக்கிறது. இது போல பல வழிகள்ல அவருடைய அர்த்தம் என்ன பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். முக்கியமான 3 அர்த்தங்கள் நமக்கு புரிஞ்சதுன்னா அந்த புரிந்துணர்வோட நம்ம அவரை வழிபாடு செய்யும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது அந்த குணங்களும் நமக்குள்ள வரும் இல்லையா? அந்த சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? ஒண்ணு சொல்லலாம், சிவன் அவர் எப்படி இருக்காரு? ஒளி புள்ளி. எப்படி நம்ம அந்த 3 தேகைகளை நடுவில் ஒரு புள்ளி வைக்கிறோம், அந்த புள்ளி ஒளி புள்ளி தான் சிவனுடைய உண்மையான அந்த ஒளி புள்ளி. எல்லா மதங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா கடவுளை எப்படி பார்ப்பாங்க? மோஸ்ட்லி ஒளியாக பார்ப்பாங்க. கடவுள் ஒளின்னு சொன்னது எல்லாம் அந்த ஒளி ரூபத்தை தான் சிவன். அது ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் என்னன்னு சொன்னா விதை. இந்த மனித உலக விருட்சத்தின் விதையாக இருக்காருன்னா படைப்பவர். கடவுள் நம்ம என்ன சொல்றோம்? படைப்பவர். விதை சொல்லும் பொழுது படைப்பவர். 3வது முக்கியமான ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா கல்யாணக்காரி, நன்மை பயப்படும், அனைவருக்கும் நன்மை செய்யும். இந்த 3 அர்த்தங்களோட நம்ம அவரை நினைவு செய்யும் பொழுது, வழிபாடு செய்யும் பொழுது, அது நம்ம சிவன் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? இங்க இல்லையா? அங்க இருக்காரு. ரியலி நம்ம கடவுளே அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க பார்ப்போம்? எங்க பார்ப்போம்? எல்லா மதத்திலையும் பாருங்க, காட் கடவுளேன்னு எங்க பார்ப்போம்? பரந்தாமத்துல பரந்தாமம் அப்படின்னு சொன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த தாமம். அந்த பரமாத்மா சிவனில் ஒரு இல்லம், ஒரு நம்மளுடைய இல்லமும் அதுதான். முக்கியமாக இன்னைக்கு நம்ம சிவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் ஜாஸ்தி அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இது நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், பட் ரியலி அது அனுபவம் செய்யக்கூடிய ஒரு வேலை. என்னது? நீங்க பாருங்க, நான் யார் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்மளுடைய பேர் சொல்லுவோம், உங்க உடல் பத்தி சொல்லுவோம் இல்லையா? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளுடைய தாய் பத்தி சொல்லுவோம். பட் நான் யார்? ஆன்மீக ரீதியில நமக்கு புரியும், தெரியும், பட் இன்னும் அனுபவம் செய்ய வேண்டியது. இந்த உடல் அப்படின்றது ஒரு ஆடை, தெரியுதான் எல்லாருக்கும். இந்த உடல் அழியக்கூடியதா நிரந்தரமானதா? இந்த உடல் அழியக்கூடியது. இது 5 தத்துவங்களால செஞ்சது. அப்போ இப்ப பேசிட்டு இருக்கவங்க யாரு? அந்த வார்த்தை
கூடியவர் ஆத்மா, உயிர், ஒளின்னு சொல்லலாம். அப்போ நான் யார்? இந்த உடலா இல்ல அந்த உயிரா? இப்ப ரெண்டு விஷயங்கள் இருக்கு, ரெண்டு தனித்துவமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு இந்த உடல், இன்னொன்னு உயிர், ஆத்மா. சோ நான் யார் அதுல? இது அடிப்படையான விஷயம் நமக்கு புரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இதை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்குல இருந்தே வாழ ஆரம்பிக்கும். எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? நான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லை? நம்மளுடைய பதவி, நம்மளுடைய பெயர், நிறம், முறைகள், நம்மளுடைய இதே தான் கலாச்சாரம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணமாகும். நான் யாருன்னு நம்ம முக்கியமா புரிஞ்சுட்டோம்னா பெரிய விஷயம் நம்மளுடைய வாழ்க்கை. இப்ப என்ன நமக்கு கொஞ்சம் புரிஞ்சது? நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா, உயிர். நம்ம எல்லாருமே போட்டு வைக்கணும்னா நான் அந்த ஆத்மா, ஒளி, ஒளி வெற்றி நடுவில் கண்களால பார்க்க முடியாது. ஆனா நான் அந்த ஆன்மீக சக்தி. ஆன்மீக சக்தியா இல்லையா? நான் இந்த உடல்ல இருக்கும் பொழுது இந்த உடல்ல செயலாற்ற முடியும். நான் இந்த உடல் விட்டு நீங்கிட்டேன்னா இந்த உடல் என்ன செய்வாங்க? ஒரு நாள் வைக்கிறதுக்கும் இந்த காதுகள் மூலமாக கேட்கிறேன், வாய் மூலமாக பேசுறேன், இந்த உடல் மூலமாக செயல்கள் செய்யணும். நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி மாறிடுது? எல்லாரையும் ஒரு ஆன்மீக சக்தியாக பார்க்கணும். இவங்க இங்க இருந்து வந்திருக்காங்க, அவங்க அந்த ஃபுல்லா நம்மளுடைய கண்ணோட்டமே இல்லையா? நான் ஒரு ஆத்மா. இது மறக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த உயிர் அப்படின்னு சொல்லும் பொழுது அழிவற்று இல்லையா? இதுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு எல்லாருக்கும். நம்ம யாருக்கும் இல்லை. என்ன இருக்கு பயம்? மரணம் அப்படின்றது இருக்கு இல்லையா? நமக்கே இல்லைனாலும் நம்ம யாராவது வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பட் நமக்கு புரிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், அவங்களும் ஒரு ஆத்மா, அவங்களோட இன்னொரு பயணத்தை தொடங்க இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நான் ஒரு அழிவற்ற ஆத்மா, உயிர், ஒளி. அடுத்தது என்ன? சொல்லுங்க பாப்பா, உங்களுக்கு என்ன தேவை வாழ்க்கை?
இருக்கும். எப்படி நம்ம இந்த அனுபவம் செய்யறது? அதுதான் உண்மையாக இந்த சிவராத்திரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பரமாத்மா கூட நமக்கு என்ன உறவு முறை இருக்கு? பரமாத்மா ஆத்மா ஒளி புள்ளியும், அதே போல பரமாத்மா சிவனும் ஒளி புள்ளி. அவருக்கும் நமக்கும் என்ன உறவு முறை இருக்கு? உறவு முறை இருக்கா? என்ன சொல்றோம்? சிவன் தாயும் நீ தந்தையும் நீ யாருக்கு பாடுறோம்? பரமாத்மாவுடைய உடலுக்கு ஒரு தாய் தந்தை இருக்கிற மாதிரி நமக்கு அப்பா அம்மா யாரு? ஆத்மாவுக்கு சிவபெருமான். அந்த உறவு முறையில நம்ம ஒரு அனுபவம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு உரிமையோட நம்ம அனுபவம் செய்யும். குழந்தை பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட என்ன இருக்கோ அது குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கலி சொந்தம். சோ பரமாத்மா கிட்ட என்ன இருக்கு? எப்படி ஆத்மாக்குள்ள அமைதி, அன்பு, சந்தோஷம் இருக்கும், அதே போல பரமாத்மா சிவன் ஞானத்தின் கடல், அனைத்து குணங்களையும் அவர் கடலாக இருக்காரு. கடலாக இருக்கும் பொழுது நம்ம ஆத்மா அவர்கிட்ட நினைக்கும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும் நம்ம அனுபவம் செய்யணும். நமக்குள்ள அது கிரகிக்கலாம். புரியுதுங்களா? சோ நம்ம வெளியில தேடிட்டு இருக்கிறது எப்போ? அதனாலதான் சிவனுக்கு என்ன சொல்லுவாங்க? சதா சிவன் சொல்லுவாங்க. ஏன் சதான்னு சொல்றது? சதா அப்படின்னா எப்பவுமே உடன். அவர் ஒரே ஒருத்தர் தான், மற்ற யாருக்கும் சொல்றது இல்லை சதான். சிவனுக்கு மட்டும்தான் சொல்றது சதா சிவன். ஏன்னா எப்பவுமே அவருக்கு எப்பவுமே அவர் கடலாக எல்லாத்துலயும். சோ அவர்கிட்ட இருந்து நம்ம அனுபவம் செய்யணும். சோ அவர் என்ன செய்யறாரு பாருங்க. சில டைம் நம்ம சொல்லுவோம் கடவுள் இன்பத்தையும் கொடுக்கிறாரு, துன்பத்தையும் கொடுக்கிறாரு. கரெக்டா? இன்பத்தையும் கொடுக்கிறாரு, துன்பத்தையும் கொடுக்கிறாருன்னு சொல்றோம். ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது என்ன சொல்றோம்? அப்பா சிவனே ஏன் நீங்க எனக்கு கொடுத்திருக்க அப்படின்னு ரியலி பார்க்க போனா நம்ம எல்லாம் ஒரு அப்பா அம்மா இருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு துன்பத்தை கொடுக்கிறப்ப நினைப்போமா? நினைப்போமா? இல்லத்தானே? அப்ப அவர் பரமாத்மா. அந்த தாய் தந்தை நமக்கு துன்பத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? ஓகேதானே? அப்போ நம்ம துன்பம் ஏன் அனுபவம் செய்யறோம்? வாழ்க்கையில துன்பம் ஏன் இருக்குன்னு சொன்னா நம்ம மறந்துட்டோம். நம்ம ஆத்மா அப்படிங்கிறது நம்மளுடைய உண்மையான குணங்களை மறந்ததுனால நமக்குள்ள என்ன வந்துட்டது? உடலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன வந்துட்டது? விகாரம். விகாரங்கள்னாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? இன்னைக்கு என்ன இருக்கு? துன்பம், துயரம். புரிஞ்சுட்டுதா? நம்ம ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் துன்பம் இருக்கு? இந்த விகாரங்கள்னால. அதோடைய அடிப்படையில உடல் உணர்வுன்னு சொல்றது. இனி நான் உடல் நினைக்கிறது மற்றவங்களும் அந்த மாதிரி பாக்குறதுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில துன்பம். பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி இருக்காங்க, நம்மளுடைய ஃபேமிலியில எப்படி இருக்கு, இதனாலதான் துன்பம் இல்லை. இவங்க சொல்றது நான் கேட்கறது இல்ல, வேற ஏதோ செய்யறாங்க, அதனால எனக்கு துன்பம் இல்லை. இதனால துன்பம், இதனால துன்பம். புரியுதா? So really இப்போ ஒரு ராஜாவாக, இந்த உடலுக்கும் ராஜா, ஐம்புலன்களுக்கும் ராஜா, என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களுக்கு நான் ராஜாவாக. இதுதான் நாங்க இங்க முக்கியமாக கற்றுக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐம்புலன்களுக்கும் நம்ம அடிமையாக இருக்கோம் இல்லையா? பட் ஆத்மான்னு நம்ம புரிஞ்சுட்டோம் சொன்னா நம்மளுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும், நம்மளுடைய வார்த்தைகள் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா அது நம்ம கையில. முக்கியமாக ஒண்ணு ஆத்மாவுடைய முக்கியமான ஒரு செயல் என்னன்னு சொன்னா எண்ணங்களை உருவாக்கும். சோ எப்படி நம்ம இன்னைக்கு நம்ம விரதம் இருக்கோம் இல்லையா? சோ விரதம் இருக்கிறது உடலுக்காக இருக்கிறது நல்லது. அதுக்கும் மேலாக ஆத்மா இது எக்காலத்துக்காக
வீணான தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள் உருவாக்காம இருக்க. ஓகே, இந்த விருதுல இருக்கலாமா இல்லையா? இருக்கலாமா? நம்மளுடைய எண்ணங்கள் எப்பவுமே பாசிட்டிவ், ஆக்கப்பூர்வமாக, உயர்ந்ததாக, நல்லதாக இருக்கலாமா இல்லையா? எண்ணங்களை யார் உருவாக்குறது? பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல நான்? அப்போது யார் கையில இருக்கு? யாரும் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, அதை பத்தி எப்படி சிந்திக்கிறீங்கன்னு உங்க கையில இருக்கா இல்ல அவங்க சொன்னதுல இருக்கா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை கேட்கிறீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே அதை பத்தி வேற மாதிரி சிந்திப்பீங்க இல்லையா? அப்போ உங்க கையில சக்தி அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம மாற்றலாம். சோ இன்னைக்குல இருந்து நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி வச்சுப்போம்? இன்னைக்கு நம்ம சிவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கோம், உடலுடைய விரதத்துல இருக்கோம். இப்போ மனதுடைய விரதம் செய்யலாமா? யார் ரெடி? யார் ரெடி செய்வது? நல்ல எண்ணங்கள், எதிர்மறையான எதுக்குமே இல்லை. நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய எண்ணங்கள் தான். மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றது நம்ம என்ன உண்டாக்குறோம் உள்ளுக்குள்ளார் அப்படின்றதுதான் நமக்கு துக்கத்தை கொடுக்கிறது. பரமாத்மா நமக்கு எப்பவுமே சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் நமக்கு இந்த கற்பித்தல்கள் கொடுக்கிறார். என்ன சொல்றார்? நல்ல எண்ணங்கள், உயர்வான எண்ணங்கள். யார் என்ன எப்படி சொன்னாலும் நான் நல்ல எண்ணங்களை உருவாக்குவேன். ஓகே, செய்யலாம் தானே? கஷ்டமா ஈஸியா? கஷ்டமா ஈஸியா? கஷ்டம்னா கஷ்டம் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? இது நம்மளுடைய கையில இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். என்னோட அமைதிக்கு யார் பொறுப்பு? நீங்க பொறுமை வேணும்னு சொன்னீங்க, அமைதி வேணும்னு சொன்னீங்க, அது நம்ம தான் பொறுப்பு. நம்மளுடைய சந்தோஷம் குறையவே கூடாது. வீட்டுல நம்ம பார்க்கலாமா? என்னதான் வந்தாலும் சந்தோஷம் குறையும். ஒவ்வொரு மகா சிவராத்திரியும் இது செய்யறது. பட் முக்கியமா இந்த ரெண்டு கண்களோட இந்த கண், இன்னொரு கண் இருக்கு, அது எந்த கண்? எல்லாருக்கும் இருக்குதாது இல்லையா? இது மூணாவது ஞான கண் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கண் சொல்லலாம்? ஞான கண். நான் ஒரு ஆத்மா. ஆத்மா இங்கதானே இருக்கு. பொட்டு வைக்கிறோம், விபூதி வைக்கிறோம், திலகம் வைக்கிறோம். எல்லா மதங்கள்லயும் இது செய்யுது. இந்த இடம் ஒரு ரொம்ப சிரேஷ்டமான உயர்ந்ததுன்னு சொல்றது. பட் அது ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ஆத்மா இங்க உட்கார்ந்துருக்கேன். நடுவில் இதுதான் என்னுடைய சிம்மாசனம். சோ அது என்னுடைய மூணாவது கண். அது எப்பவுமே திறந்திருக்கு. இந்த கண் திறந்திருக்கு. ஆத்ம உணர்வு சொல்றது. ஆத்மா பாருங்க, ஆத்ம உணர்வுல இருங்க. இது எப்பவுமே திறந்திருக்கும் பொழுது என்னாகும்? நமக்குள்ள அந்த அமைதி, அன்பு, சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அந்த காமம், கோபம், பேராசை பற்றி எப்படி போகும் அப்படின்னு சொன்னா, சிவராத்திரின்னு சொல்றது, இந்த ராத்திரின்னு சொல்றது இந்த ராத்திரி மட்டும் இல்ல, இது உலகமே இப்ப எப்படி இருக்கு? எந்த யுகத்துல போயிட்டு இருக்கோம் நம்ம? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உலகம் இப்ப எப்படி போயிட்டு எந்த தருணத்துல இருக்கோம் நம்ம? ஆக்சுவலி பார்க்க போனா உலகம் இப்போ ஒரு மாற்றத்தின் தருணத்துல மாற்றம். சோ இந்த இரவு இப்போ பகலாக மாறக்கூடிய ஒரு தருணம். கேக்குதா? சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. அந்த ரெண்டு காதலையும் தருணத்துல இருக்கணும். இந்த கலியுகம் மாறக்கூடிய அந்த தருணம், இரவு பகலாகக்கூடிய தருணத்தை தான் சிவன் அதுதான் சிவராத்திரியுடைய முக்கியத்துவம்.
சிவன் வந்து நமக்கு இந்த ஞான ஒளி கொடுத்து இந்த இருளை அகற்றுவதுதான் சிவன். அந்த ஞானம் என்னது? ஆத்மா பரமாத்மா கூட எப்படி நம்ம இணைக்கணும்? ஏன்னா இதெல்லாமே செய்யறதுக்கு நமக்கு சக்தி வேணும் இல்லையா? இன்னைக்கு நம்ம இதை கேட்கிறோம், வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு என்ன எங்கேயிருந்து வெளியில போன உடனே எப்படி நம்ம அது செய்யறது? எப்படின்னா பரமாத்மா கூட நம்ம தியானம் இணைக்கிறது, மெடிடேஷன் சொல்லலாம், இணைக்கிறது சொல்லலாம், தியானம் சொல்லலாம், யோகா சொல்லலாம், கனெக்ஷன் சொல்லலாம். பட் அந்த கனெக்ஷனோட தான் நமக்கு வந்து சக்தி கிடைக்கும். என்ன சக்தி கிடைக்கும்? எதிர்மறையான விடயங்களை உருவாக்குறதை நிறுத்தி நல்ல விடயங்களை உருவாக்கும். ஏன்னா நமக்கு சகித்துக் கொள்ளும் சக்தி தேவை, உள்ளடக்கும் சக்தி தேவை இல்லையா? சர்வ சக்திகள், அனைத்து சக்திகள் உடைய பொக்கிஷ களஞ்சியம் யாரு? பரமாத்மா சிவன். ஏன் வந்து இது வரைக்கும் ஓகே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், பட் ஏன் அந்த ஃபுல்லா அந்த சக்தி அனுபவம் செய்ய முடியலன்னு சொன்னா நம்ம வந்து ஆத்மானது மறந்துட்டோம். ஓகே, இன்னைக்குல இருந்து என்ன ஞாபகம் இருக்கும்? எல்லாருக்கும் பொட்டு வைக்கும் போது என்ன ஞாபகம்? என்ன ஞாபகப்படுத்திட்டீங்க? திலகம் வைக்கும் போது என்ன ஞாபகப்படுத்திட்டீங்க? அந்த ஒளிய. அப்ப நீங்க சொல்றது அவங்க கேட்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், உங்களுக்கு என்ன இவ்வளவு சொல்லி கேட்கறோம், ஆத்மாவை பார்த்து பேசுங்க. சோ இது வந்து நம்ம சக்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பரமாத்மா கூட வந்து தியானம் செய்யணும். சோ இந்த ஆத்மா உணர்வு இருந்து அவர் எங்க இருக்காரு? பரந்தாமம். இந்த சூரியன் சந்திரன் இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க இல்ல, சிவலோகம், பிரம்மலோகம், பல பெயர்கள். சோ அந்த லோகத்துல இருக்கக்கூடியவர் தான் அனுபவம் செய்யும். தாய் தந்தை. அப்போ நமக்கு அது அனுபவம். சரி, இப்ப நம்ம ஒரு மெடிடேஷன் செய்யலாமா? ஓகே, இது நம்ம இப்ப செஞ்சு நம்ம அனுபவம் செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த அனுபவத்தை வந்து நீங்க என்னது வெளியிலையும் அனுபவம் செய்யலாம். டெய்லி அனுபவம் செய்யலாம். கலியுகம் வந்து ஒரு நல்ல யுகமாகும். உலகமே வந்து மாற்றக்கூடியதுதான். படைத்தல், காத்தல், அழித்தல்னா உலகத்தை மாற்றக்கூடிய அந்த ஒரு பணி சிவனுடைய. வேற யாராலும் அது அந்த பணியும் தெரிஞ்சு அவரோட அந்த உறவு முறையும் அறிஞ்சு நம்ம அதை செய்யும் பொழுது நமக்குள்ள வந்து அந்த அந்த அனுபவம், சக்தி அனுபவம் செய்யும். ரியலி நம்ம அனுபவம் செய்யும். ஏன் சொல்லுவாங்க பக்தியின் பலன் என்னதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பக்தியின் பலன் ஞானம் மூலமாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கண்டிப்பா திரும்பியும் அந்த அமைதி, சந்தோஷம், ஞானம். நம்ம வந்து கர்ம தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் நமக்கு துன்பம் இருக்குன்னு சொன்னா விகாரங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல், இது செய்யறதுனாலதான் நமக்கு திரும்பி என்ன வருது? கர்ம தத்துவம் தெரியும் தான் எல்லாருக்கும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு பலனாக கிடைக்கும். கரெக்டா? இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்தா யார் இதுக்கு காரணம்? ஆனா இப்ப என்ன புரிஞ்சுட்டோம்னா நம்ம இன்னும் அதை மாத்தலாம். இப்படி இல்லை, நம்ம புரிஞ்சுட்டதுன்னா நம்ம கையில இருக்குன்னு சொன்னா அதை திரும்பி மாத்தலாம். மாத்தலாமா இல்லையா? என்ன செய்யணும்? திரும்பியும் அந்த அமைதி, அன்பு, சந்தோஷமான எண்ணங்களை உருவாக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அப்பா கூட உட்கார்ந்து, அப்பான்னு சொல்லலாம் சேவாப்பா, அவருடைய தன்மை, அவர் கூட உட்கார்ந்துட்டு மாற்றம் அமைதியான எண்ணங்கள். அப்ப பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில திரும்பியும் அந்த சந்தோஷம்
வர அனுமதி. மற்றவங்களை பார்க்கறது, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், அதனாலதான் எனக்குள்ள இருக்கிற இவங்க இப்படி இருக்காங்க. சிவனுடைய கற்பித்தல்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மள நாமளே மாற்றும் பொழுது உலகம் மாறும். நம்மளுடைய உலகம் மாறும், அப்புறம் உலகமே மாறும். சுயத்தை எப்படி மாற்றுறது? இப்படி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எண்ணங்களை மாற்றி ஆத்ம உணர்வுக்கு வரும். இப்ப எல்லாரையும் எப்படி பார்ப்போம்? நம்ம ஆத்மாவுக்கு அர்த்தமான அர்த்தம் இதுதான். ஓம் அப்படின்னு சொன்னா நான் ஒரு சாந்தி, நான் ஒரு அமைதியான இதுதான் ஓம் சாந்தி. எப்பவுமே இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்பவுமே சொரூபத்தை கொண்டு வாங்க. நான் ஒரு அமைதியான ஓகேயா? இன்னைக்குல இருந்து எப்படி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை? இன்னைக்குல இருந்து நம்ம இவ்வளவு அழகா இதை செஞ்சிருக்கோம், கேட்டிருக்கோம், சிவனுடைய சந்நிதியில நம்ம உட்கார்ந்து இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கொஞ்சம் மாறும் தானே? மாறுமா? இப்போ உங்களுடைய முகத்துல நல்லா கொஞ்சம் சிரிப்பு தெரியுது. இந்த சிரிப்பு அப்படியே இருக்கணும். இப்போ நம்மளோட நல்ல சுயத்தை பத்தி கேட்டோம், ஆத்ம உணர்வு, பரமாத்மா சிவனை பத்தி கேட்டோம். இப்போ நம்ம அதை அனுபவம் செய்யணும். எப்படி நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து அந்த பரமாத்மாவை எப்படி அந்த சக்தி நமக்குள்ள எப்படி அனுபவம் செய்யறது, அவருடைய குணங்கள் எப்படி அனுபவம் செய்யறது, அந்த அழகான இனிமையான அந்த உறவு முறை எப்படி அனுபவம் செய்யறது செய்யலாம். ரொம்ப சிம்பிள். நீங்க கண் திறந்து வைக்கலாம், மூடலாம். பட் உள்ளுக்குள்ளார நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக நம்ம இதை அனுபவம் செய்யணும். ஓகே, நான் ஒரு கைடட் கமெண்ட்ரி மாதிரி சொல்றேன். என்னுடைய எண்ணங்கள் நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து அதை அனுபவம் செய்யணும். சௌகரியமாக அமர்ந்துள்ளேன். இந்த அமைதியான சூழலில் நான் இப்பொழுது ஒரு உள்நோக்கிய பயணத்தை துவங்குகின்றேன். சில நிமிடங்களுக்காக கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், எதிர்காலத்தின் சிந்தனைகள் இல்லாமல் நிகழ்காலத்தில் இப்பொழுது நான் இந்த ஒரு ஆன்மீக பயணத்தை துவங்குகின்றேன். அனுபவத்துக்கு வாங்க. என்னுடைய கவனத்தை நெற்றியின் நடுவில் கொண்டு செல்கின்றேன். என்னுடைய மனக்கண்ணாடியில் ஒரு சின்னஞ்சிறிய ஒளிப்புள்ளி நட்சத்திரம் போல் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதை காண்கின்றேன். தெளிவாக பாருங்க, எப்படி ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்கும், அதே போல் நெற்றியின் நடுவில் ஒரு சின்னஞ்சிறிய ஒளிப்புள்ளி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. மெதுவாக நான் உணர்கின்றேன், இதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். இந்த உடல் ஐந்து தத்துவங்களால
செய்யப்பட்டது, அழியக்கூடியது. நாம் ஆத்மா, உயிர் அழியாதது. இந்த உடல் வேறு, நான் ஆத்மா, உயிர் வேறு. ஒரு காலகட்டத்தில் நான் இந்த உடலில் நான் ஒரு ஆன்மீக சக்தி. இந்த உடல் மூலமாக நான் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது முழுமையாக என்னுடைய கவனத்தை என் இந்த உண்மையான சொரூபத்தின் மேல் செலுத்துகின்றேன். நான் ஒரு ஆத்மா. எனக்குள் ஒரு நான் ஒரு அமைதியான ஆத்மா. என்னுடைய மனம் புத்தி மூலமாக இப்பொழுது நான் இந்த பௌதீக உலகத்தை கடந்து சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய என்னுடைய இனிய வீடான பரந்தாமம், பிரம்மலோகம், சிவலோகம் சொல்லப்படும் நாலாபுறமும் ஒளி சூழ்ந்துள்ளது, அமைதி சூழ்ந்துள்ளது. இங்கு நான் பரமாத்மா சிவன் ஒளி ரூபத்தில் காண்கின்றேன். பரமாத்மா சிவன் அனைத்து குணங்களின் கடலாக இருக்கின்றார். சர்வசக்திவான், அனைத்து சக்திகளில் நிரம்பி இருக்கின்றார். அவருடைய ஒளி என்னை அரவணைத்து அவருடைய அன்பில் நான் பிழைத்திருக்கின்றேன். பரமாத்மாவின் சக்திகளின் கதிர்கள் என்னை சுத்தமாக்குகின்றது, என்னையும் சக்திகளால் நிரப்புகின்றது. நான் பரமாத்மா சிவனின் இனிய குழந்தை. பரமாத்மா சிவன் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார். உலகமே என்னுடைய குடும்பமாக இருக்கின்றது. இப்பொழுது ஒரு சிவனுடைய அன்பை அனுபவம் செய்யலாம். பரமாத்மாவின் அன்பையும் சக்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கும் புறமும் பரவுகின்றது. அனுபவத்தோடு மீண்டும் நான்
இதே அன்பை, அமைதியை, சந்தோஷத்தை நான் என்னுடைய வாழ்க்கை பகிர்ந்தளிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த சிவனோடு, என்னுடைய சிவ தந்தையோடு இந்த இணை